வெல்கம் டு மை சேனல் செந்தாமரை மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் மேக்ஸில் குட் மார்க்ஸ் வாங்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன் தென் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஈஸி. நீங்கள் ஃபர்ஸ்ட் மேக்ஸை லேர்ன் பண்ண ரெடியாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இங்கே பல பேர் மேக்ஸை லேர்ன் பண்ண ரெடியாகவே இல்லாமல், ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல், அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற க்யூரியாசிட்டியே இல்லாமல் மேக்ஸை பார்க்குறதால தான் மேக்ஸ் ஒரு டஃப் சப்ஜெக்ட் மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மேக்ஸை லேர்ன் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஆர் யூ ரெடி? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரிவைஸ் அண்ட் ரீகால் த பேசிக்ஸ். பேசிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு ரிவைஸ் பண்ணணும், ரீகால் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 10th படிக்கிறீங்க, அதில் நீங்கள் அல்ஜிப்ரா சாப்டர் படிக்கணும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அல்ஜிப்ரா படிக்கிறீங்களா? இல்லை, ஆல்ரெடி 8th 9th எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே 10th அல்ஜிப்ராவை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா 8th and 9th நீங்கள் படித்த அந்த கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு முறை ரிவைஸ் பண்ணி ரீகால் பண்ணிங்கன்னா இந்த 10th அல்ஜிப்ரா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இன்னும் ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள், ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம 2+3 என்னன்னு கேட்குறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு 1 2 3 சொல்லி கொடுக்கல. அப்போ அவங்களால ஆட் பண்ண முடியுமா? 2+3 முடியாது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியணும். அதுதானே பேசிக். ஸோ நமக்கு பேசிக் ரொம்ப முக்கியம் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் இஸ் டோன்ட் மெமரைஸ் ஸ்டெப்ஸ் பிளைண்ட்லி. அதாவது ஸ்டெப்ஸை நம்ம பிளைண்டாக மெமரைஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இந்த ஸ்டெப் அப்படின்னு புரிஞ்சுக்காமல் நீங்கள் ஸ்டெப்ஸை அப்படியே மெமரைஸ் பண்ணாலோ, புரிஞ்சுக்காமல் நீங்கள் பார்த்தாலோ அது வேஸ்ட். ஓகே, என்ன பண்ணணுன்னா, ஏன் இந்த ஸ்டெப்பை நம்ம இங்கே பண்ணுறோம், எப்படி நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணுறோம், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் இஸ் அப்ரோச் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கான்ஃபிடென்ட்லி. வேர்ட் ப்ராப்ளம்ஸை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சிலர் என்ன பண்ணுவாங்க, வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது, கொஷின் பெருசாக இருக்குது, எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்றதுனால அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸே ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, படிக்கவே மாட்டாங்க. நீங்கள் இப்படி படிக்காமல் ஸ்கிப் பண்ணால் குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. எப்படி அதை அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் ப்ராப்ளமை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு முறை படிக்கும்போது புரியலையா, இன்னொரு முறை படிங்க. அதில் இருக்க வேர்ட்ஸ் ஏதாவது மீனிங் தெரியாமல் இருக்கா, அந்த மீனிங்கை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த வேர்ட் ப்ராப்ளமை படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த வேர்ட் ப்ராப்ளமை மேத்தமெட்டிக்கல் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள், மாற்றி எழுதுங்க. எழுதிட்டா உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும்ல இப்போது. ஸோ ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ வேர்ட் ப்ராப்ளமை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்க பயம் தான் அதிகமாகும், ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேர்ட் ப்ராப்ளமை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ட்ரை டு அவாய்ட் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும். கொஷினை ராங்காக எழுதுவாங்க, கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபார்முலாஸில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மிஸ்டேக் பண்ணுவோம். கொஷினை ஏன் ராங்காக எழுதுகிறாங்க? நம்ம ஒரு பதட்டத்தில் இருப்போம், இந்த கொஷின் நம்ம சரியாக செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படின்ற பதட்டம். அதனால் கொஷினை ராங்காக எழுதுவோம், ஆன்சர் ஃபுல்லாக ராங் ஆகிடும், அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே ராங் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் மிஸ்டேக், அவசரத்தில் கால்குலேஷன் ராங்காக பண்ணிடுறது. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா மிஸ்டேக், ரிவைஸ் பண்ணாமல் இங்கே ஏதாவது ஒரு சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிடுறது, இல்லை ஏதாவது ஒரு டேர்ம் சேஞ்ச் பண்ணி எழுதிடுறது பண்ணிவிடுவோம். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இருக்குது, அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம். எஸ், அவர் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். ப்ராக்டிஸ் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மேக்ஸில். சரியா, ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும்.
நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர வர உங்கள் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சரியா? மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறீங்களா, உங்களுடைய ப்ராப்ளமை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், தெரியாது, என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. 6th பாயிண்ட் இஸ் கிளியர் யுவர் டவுட்ஸ். ஸோ டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். 5th பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட் பார்த்தோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும். ஓகே. அப்படி வர டவுட்டை கிளியர் பண்ணணும். நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் எக்ஸாம் எழுதுவேன்னு போனீங்கன்னா அதே டவுட் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லையும் வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வர டவுட்ஸை கிளியர் பண்ணணும். ஓகே. 7th பாயிண்ட் இஸ் மேக் ஃபார்முலா ஷீட். ஃபார்முலாஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை ப்ளே பண்ணுது. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்குரிய ஃபார்முலாவை எழுதிட்டு தான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபார்முலாவை மறந்துட்டிங்கனாலோ இல்லை அதை ராங்காக எழுதிட்டிங்கனாலோ உங்கள் ப்ராப்ளம் ஃபுல்லாமே தப்பாகிடும். ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா, அதை நம்ம தப்பாக எழுதுனா நம்முடைய மார்க் லூஸ் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஷீட்டை மேக் பண்ணுங்கள். எல்லா ஃபார்முலாஸையும் ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணுங்கள், ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா மறக்கவும் மறக்காது, அதில் நீங்கள் மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. ஓகே. ஸோ இந்த டிப்பு இம்பார்ட்டண்ட் டிப்பு, கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். 8th பாயிண்ட் இஸ் டெஸ்ட் யுவர் செல்ஃப் பிஃபோர் எக்ஸாம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்களே நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நீங்கள் டெஸ்ட் எழுதும் பொழுது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும். ரெகுலராக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும் பொழுது உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். ஸோ நீங்கள் எக்ஸாமையுமே கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே. 9th பாயிண்ட் இஸ் மேனேஜ் டைம் இன் எக்ஸாம் ஹால். எக்ஸாம் ஹாலில் டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியலனா எல்லா ப்ராப்ளம்ஸையும் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 8 மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 மார்க்குக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், 2 மார்க்குக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், 5 மார்க்குக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், 8 மார்க்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற பிளானை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லைனா எக்ஸாமில் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு கொஷினை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காகவும் வச்சுக்கணும். ஓகே. 10th பாயிண்ட் இஸ் ஸ்டே காம் அண்ட் கூல் இன் எக்ஸாம் ஹால். எக்ஸாம் ஹாலில் இருக்கும்பொழுது நீங்கள் காமாக இருங்க, கூலாக இருங்க, எதை பற்றியும் யோசித்து பதட்டமாகாதீங்க. ஓகே. ரிசல்ட் நினைக்கக்கூடாது, நம்ம கரெக்டாக செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. கொஷின் பேப்பரை பாருங்கள், ஆன்சர் எழுதுங்க, அவ்வளோதான். ஓகே. ஒருவேளை நீங்கள் அன்னெசரியாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் கூட உங்களுக்கு மறந்துடும், இல்லைனா நீங்கள் ராங்காக எழுதிடுவீங்க. அதனால் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் கூலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இந்த எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் குட் மார்க்ஸ். ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. இது மாதிரியான வீடியோஸை பார்க்குறதுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சேனல் நேமையும் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.